தாயே, தாயே, என்னால் தங்களின் துன்பத்தை உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் தங்களை ஆறுதல் படுத்தலாம். இந்த துன்பம் தங்களுக்கு மட்டுமில்லை தாயே. அந்தகன் எப்படிப்பட்டவனாக இருந்திருந்தாலும் அவன் எனது சகோதரன் தானே. இல்லை மகனே, அந்தகன் எனது தாய் என்பை ஏமாற்றிய போதே என்னை பொறுத்தவரையில் அவன் இறந்து விட்டான். ஆனால் நான் என்ன செய்வேன்? இவ்வுலகின் தாய் அல்லவா? இவ்வுலகில் எந்த உயிர் மரித்தாலும் என் தாய் அன்பு காயப்பட்டு விடுகிறது. என்னவாயிற்று விநாயகா? ஏன் உன் முகம் திடீரென வாடிவிட்டது? தாயே, ஏனென்று தெரியவில்லை. அந்தகனின் மரணத்துக்கு பிறகும் எனக்கு ஏதோ தீமை நடக்கப் போவதாகவே தோன்றுகிறது. பிரபஞ்சத்தையே இருள் மேகம் சூழ்வது போல் நான் உணர்கிறேன். என்னால் குரோதத்தின் வாசனையை உணர முடிகிறது. தாயே, பிரபஞ்சத்தை ஆட்டுவித்த தீய சக்தியானது அழிந்து விடவில்லை தாயே. அந்தகன் மற்றும் திதியினால் ஏற்பட்ட இருளும் தீய சக்தியின் வீச்சும் இதுவரை சாந்தமடையவே இல்லை. அது மட்டுமின்றி வேறு ஒருவரும் தன்னை வெளிப்படுத்தும் நேரம் நெருங்கிவிட்டது. பிரபஞ்சத்தின் பாதுகாப்பும் அவர் கைகளில் உள்ளது. அந்த நபர் தனது தவத்தில் இருந்து எழுந்துவிட்டால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த நபரின் தவத்தை கலைத்ததனால் ஏற்படும் கோபம் பிரபஞ்சத்தை என்ன செய்யும் என்பதை என்னால் கூற இயலாது. கோபம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உணர்வாகும் நாராயணா. நிச்சயமாக பிரபஞ்சத்தின் இத்துன்பத்தை களைந்தெடுக்க சிவன் மற்றும் சக்தி இருவரும் இணைந்து செயல்படுவதே வெற்றியை தரும். நான் இருக்கையில் பிரபஞ்சத்தின் சமநிலையை அழிக்க எவராலும் முடியாது. நான் இப்போதே கைலாயம் சென்று மகாதேவரை சந்திக்கிறேன். மகனே, நீ நலமாகத்தானே இருக்கிறாய்? ஆம் தாயே, நான் நலமாக உள்ளேன். தாங்கள் கவலைப்பட வேண்டாம். உண்மையை கூறு மகனே. நீ உணர்ந்தது எப்படி இருந்தது என்று கூறு. தாயே, நான் தங்களுக்கு எப்படி புரிய வைப்பது? பிரபஞ்சத்தில் கோப உணர்வு அதிகரிப்பதாக தோன்றுகிறது. நிச்சயமாக இந்த குரோதன் கைலாயத்துடன் சம்மந்தப்பட்டிருக்கிறது. உன்னை ஏதேனும் கவலைப்படுத்துவதாக இருந்தால் நீ என் அருகிலேயே இரு மகனே. அது எந்த விதமான தாக்குதலாக இருந்தாலும் அதை உன்னை நெருங்க கூட விடமாட்டேன். மகாதேவா, பிரபஞ்சத்தில் தீய சக்தி ஏதேனும் பரவுகிறதா? கணேசனின் உள் உணர்வு சரிதான் கௌரி. சில சங்கடங்கள் சிருஷ்டியை சமநிலையாக்கும். தீய சக்திகள் கட்டுக்கடங்காமல் உள்ளது கௌரி. அதுவே பிரபஞ்சத்தின் சமநிலையை பாதிப்படையச் செய்யும். இந்த ஆபத்தை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் மகாதேவா? அதற்கு நான் தவம் புரிவது அவசியமாகும். ஆனால் இம்முறை நான் மட்டுமல்ல, நீயும் என்னுடன் தவம் புரிதல் அவசியம். ஆனால் மகாதேவா, புத்திரர்களே, நாங்கள் தவத்தை முடித்து வரும் வரை இந்த கைலாயம் என்பது பூரணமாக உங்கள் வசம் இருக்கும். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். நாங்கள் இருவரும் தவத்தை புரிந்து முடித்துவிட்டு நாங்களாக வரும் வரை எவராயினும் சரி எங்கள் தவத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடாது.
அது எவராயினும் சரி. தாங்கள் கவலைப்படாதீர்கள் தந்தையே. நானும் தமையனும் தாங்களும் தாயாரும் செய்யும் தவத்தை எவரும் இடையோர் செய்ய அனுமதிக்க மாட்டோம். எவரேனும் எனக்கும் மகாதேவனுக்கும் இடையில் வந்தால் அழித்து விடுவேன். மகாதேவரை சந்திப்பதை எவராலும் தடுக்க முடியாது. என்னவாயிற்று தந்தையே? எதிர்வரும் காலம் சவால்கள் நிறைந்தது. நீ நன்மையின் முழு உருவமாவாய். நீ உன்னுடைய அன்பு மற்றும் கருணையினால் மிக கொடிய குணமுடையவர்களையும் சாந்தப்படுத்தும் குணம் உன்னிடம் உண்டு. இவ்வுண்மையை நீ உன் மனதில் என்றும் வைத்திருப்பாய் விநாயகா. கவலைப்படாதீர்கள் தந்தையே. முதல் முறை வாயில் காவலனாக நின்ற பொழுது எனக்கு என்னுடைய படிப்பினை கிடைத்து விட்டது. அதனால் இம்முறை எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் அதை சமாளிக்க தயாராக உள்ளேன் தந்தையே. ஏதேனும் அசம்பாவிதமோ தீமையோ நடந்தால் நீ என்னை அழை மகனே. தாயே, என்னை விட அதிகமாக இப்பிரபஞ்சத்திற்குத்தான் தாங்கள் தேவைப்படுகிறீர்கள். என்னுடன் தான் தமையனும் உள்ளாரே. தவத்தை விரைவாக துவக்குதல் அவசியம். செல்லலாமா? நாம் வாக்களித்து விட்டோம் என்பதற்காகவே இங்கு யாராவது வரப்போகிறார்களா என்ன? எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. நாம் இவ்வாறு குகைக்குள்ளே இருப்பதினால் நம்முடைய பெற்றோர்களின் தவமானது நிறைவு பெறப் போவதில்லை விநாயகா. உண்மையை கூறினீர்கள் தமையா. என்னை கேட்டால் நான் இன்னும் சிறிது காலம் தாயார் மற்றும் தந்தையாரின்றி தனிமையில் தான் கழித்தாக வேண்டும் என்பேன். தமையா, அதுவரையில் தாங்கள் ஏன் எனக்கு கதை கூறக்கூடாது? என்ன கதை கேட்க விரும்புகிறாய் விநாயகா? தமையா, நான் இப்பொழுதும் தாயார் மற்றும் தந்தையார் கடந்த கால கதைகளை முழுவதுமாக அறியேன். இப்பொழுது நான் நிறைய அறிந்து கொள்ள வேண்டி உள்ளது. அதனால் தாங்கள் எனக்கு தாய் மற்றும் தந்தையுடன் தொடர்புடைய ஆனால் நான் இதுவரை சந்தித்திராத ஒருவரை பற்றி எனக்கு சற்று விரிவாக கூறுங்களேன் தமையா. முனிவரா? இங்கா? யார் இவர் தமையா? மிக கோபமானவராக தெரிகிறாரே. நான் பிறகு கூறுகிறேன் விநாயகா. ஆனால் ஒன்றை மறந்து விடாதே. எதுவாயினும் சரி, இவரை கோபப்படுத்தி விடாதே. அதோடு எந்த வாக்குறுதியும் அளித்து விடாதே விநாயகா. வணங்குகிறேன் பரசுராம முனிவரே. தாங்கள் இங்கு வந்ததற்கான காரணம்? நான் உடனே மகாதேவரை சந்திக்க வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? கௌரி, சமயம் நெருங்கிவிட்டது. பிரபஞ்சத்தின் சமநிலைக்காக ஆண் மற்றும் இயற்கை இரு சக்திகளும் இணைந்தாக வேண்டும். எனினும் நினைவில் கொள், சூழ்நிலை எவ்வளவு மோசமானாலும் சரி, நம் தவத்திற்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. ஆனால் மகாதேவா, இந்த தவத்தில் அப்படி என்ன முக்கியத்துவம் உள்ளது? பிரபஞ்சத்தில் எக்கணம் சங்கடம் விளைந்தாலும் அது இரு செயல்களை தொடர்புடையது. ஒன்று படைப்பு, மற்றொன்று அழிவு. எதிரெதிரே நின்று
பிரபஞ்சத்தை சமநிலைப்படுத்த உதவுகின்றது. நீ உலகை ஆள்பவள், படைப்பவள். நான் அழிவின் சக்தியாவேன். நம்முடைய சக்திகள் ஒன்றாக இணையும் பொழுது இப்பிரபஞ்சத்தில் எத்தகைய தீய சக்திகள் விளைந்தாலும் சமநிலை என்பது என்றும் நிலைத்திருக்கும். ஆனால் அதற்கு இந்த தவம் தடங்கலின்றி பூரணமாக நிறைவு பெறுதல் அவசியம். மீண்டும் ஒருமுறை நீ புரியும் இத்தவமானது உன் தாயன்பை சோதிக்கப் போகின்றது. நான் மகாதேவரை காண வேண்டும். இந்த கணமே நான் அவரை சந்தித்தாக வேண்டும். அது முனிவரே, மகாதேவர் கைலாயத்தில் தான் உள்ளார். தங்களை அவர் பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஆனால் தாங்களோ நீண்ட பயணம் செய்து கைலாயம் வந்துள்ளீர்கள். தாங்கள் சிறிது நேரம் ஏன் ஓய்வெடுக்க கூடாது? என்னை ஏமாற்ற முயற்சி செய்யாதே கார்த்திகேயா. நான் இந்த நொடியை மகாதேவரை சந்தித்தாக வேண்டும். மன்னிக்க வேண்டும் முனிவரே, ஆனால் இப்பொழுது தாங்கள் மகாதேவரை சந்திக்க இயலாது. நான் தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் சற்று நேரம் இங்கு அவருக்காக காத்து கொண்டிருங்கள், அல்லது சென்றுவிட்டு சற்று பொறுத்து வாருங்கள். முனிவரே, விநாயகன் என்ன கூற வருகிறான் என்றால்... பாலகனே, என் வழியில் குறுக்கிடாதே. பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவே நான் வந்துள்ளேன். நான் மகாதேவரை உடனே சந்தித்தாக வேண்டும். புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் முனிவரே. இப்பிரபஞ்சத்தின் நன்மைக்காக நான் தங்களுக்கு மகாதேவரை சந்திக்க அனுமதி தர இயலாது. நான் வாக்குக்கு கட்டுப்பட்டு உள்ளேன் முனிவரே. முனிவரே, தாங்கள் நீண்ட காலம் கடும் தவம் புரிந்து இங்கு வந்துள்ளீர்கள். நான் சிவபார்வதியின் மைந்தன் கார்த்திகேயன் ஆவேன். இவன் கணேசன், என்னுடைய சகோதரன். இந்த பாலகன் யார் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் இவன் என்னை அவமானப்படுத்தி விட்டான் என்பதை நன்கு அறிவேன். மகாதேவரை நான் சந்திப்பதை இவன் தடுத்துக் கொண்டிருக்கிறான். இல்லை முனிவரே, எனக்கு தங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் தங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியும். நான் தங்களை ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். அங்கு தாய் மற்றும் தந்தைக்காக சற்று நேரம் காத்து கொண்டிருக்கலாம். வாருங்கள். நீ என்னையே தொட்டு விட்டாயா? உனக்கு அவ்வளவு துணிச்சலா? இந்த பாலகன் என்னை தொட்டு என் புனிதத்தை கெடுத்து விட்டான். புனிதத்தை கெடுத்து விட்டேனா? ஒரு பாலகன் தீண்டுவது எப்படி புனிதமற்றதாக ஆக இயலும்? பாலகர்கள் தான் பிரபஞ்சத்தில் கடவுளின் மிகப்பெரிய புனிதமான படைப்பாகும். அவர்களின் தீண்டல் சிநேகம் மற்றும் புனித தன்மையால் முழுமை பெற்றதாகும். நீ என்னுடன் விவாதிக்க போகிறாயா? என்னுடைய எண்ணங்களை கேள்விக்குறியாக்குகிறாயா? அறியாமல் அவன் தவறு இழைத்து விட்டான். அவனை மன்னித்து விடுங்கள் முனிவரே. நான் மானசரோவர் சென்று ஸ்நானம் செய்து புனிதத்தன்மையை இழந்த சாபத்தில் இருந்து முக்தி அடைந்து வருகிறேன். ஆனால் நினைவிருக்கட்டும், நான் திரும்ப வரும்பொழுது உங்கள் இருவர் முகத்தையும் பார்க்கக்கூடாது. மீறினால் விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். தாயும் தந்தையும் புரியும் தவத்தை பரசுராம முனிவர் இடையூறு இழைப்பதை நாம் அனுமதிக்கவும் இயலாது. ஆனால் அவரை எப்படி தடுப்பது? தமையா, தாயார் மற்றும் தந்தையாரின்றி நம்முடைய வழியில் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கான திறமையை நமக்கு அளித்துள்ளனர். எனக்கு நம்பிக்கை உள்ளது. தவம் செய்ய செல்வதற்கு முன்பு அவர்கள் இம்முறையும் நமக்கு ஏதேனும் படிப்பினையை அளித்துவிட்டே சென்றிருப்பார்கள்.
நீ உன்னுடைய அன்பு மற்றும் கருணையினால் தீய குணங்கள் கொண்ட எவரையும் நல்குணங்கள் கொண்டவராய் மாற்ற இயலும். இந்த உண்மையை எப்பொழுதும் நினைவில் கொள் மகனே. புரிந்துவிட்டது. இப்பொழுது பார்த்தமையா, நான் எப்படி பரசுராம முனிவரின் கோபத்தை சாந்தப்படுத்துகிறேன் என்று. அவருக்கு இதை போல் யார் செய்து தருவார்கள் இல்லையா தமையா? அப்படியா? அப்படி என்றால் நீ அவருடைய கோபத்தை நீ இந்த மோதகத்தால் வெற்றி பெறப் போகிறாயா? ஆம் தமையா, நான் கைகளால் உருவாக்கும் இந்த மோதகம் தாய் செய்வதை விட சுவை குறைவாக இருக்கலாம். ஆனால் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் பரசுராமனின் கோபத்தை நிச்சயமாக சாந்தப்படுத்தி விடுவேன். நன்றாக முயற்சி செய். முயற்சி செய்வதில் எந்த தவறும் இல்லை. இந்தா, நீயே வைத்துக்கொள். ஆனால் எனக்கு என்னவோ இது சரி வரும் என்று நம்பிக்கை இல்லை கணேசா. ஏன்? ஏனென்றால் அவரை பற்றி நான் கேள்வியுற்ற வரையில் அவருடைய கோபம் அவ்வளவு எளிதாக சாந்தப்படுத்தக்கூடியது அல்ல. ஆம் தமையா, எனக்கு பரசுராமரை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் என்னவோ எனக்கு நம்பிக்கை உள்ளது. எனக்கும் அவருக்கும் இடையே ஏதோ பெரிய சம்பந்தம் உள்ளது. தமையா, தாங்கள் எனக்கு முனிவர் பரசுராமரை பற்றிய கதைகளை கூறுவீர்களா? சரி விநாயகா, எனக்கு அவரை பற்றி நம் பெற்றோர்கள் கூறியதை நான் உன்னிடம் கூறுகிறேன். பரசுராம முனிவரினுடைய மகிமை மிகவும் புனிதமான ஒன்றாகும். அவருடைய தாயார் ரேணுகாவும் தந்தை முனிவர் ஜமாத் என்பவரும் அன்போடு அவருக்கு ராம் என்று பெயர் வைத்தார்கள். அதன் பிறகு அவர் மகாதேவரிடமிருந்து யுத்த கலையை கற்றுக்கொள்ள இல்லத்திலிருந்து வந்துவிட்டார். இந்த பரசுவை ஆயுதமாக வைத்திருக்கும் தங்களை இனி இப்பிரபஞ்சத்தில் அனைவரும் பரசுராமர் என்றே அழைப்பர். தமையா, தாங்கள் கூறுவதை பார்த்தால் முனிவர் பரசுராமருக்கு அந்த பெயர் அவரது தந்தையார்தான் அவருக்கு பரசு என்ற ஆயுதத்தை அளித்தார். பிறப்பினால் அவர் ஒரு பிராமணனாக இருந்தாலும் பரசுராமர் ஒரு மாவீரர் ஆவார். இந்த பிரபஞ்சத்திலேயே அவர் சிறந்த மாவீரன். ஆனால் கடும் தவத்திலிருந்து வந்திருக்கும் அவருக்கு நீ அந்த மகாதேவரின் மைந்தன் என்பதை அறிந்திருக்க மாட்டார். உண்மையில் அதனால்தான் அவர் உன்னிடம் அவ்வாறு நடந்து கொண்டார். அவரிடம் நான் இது பற்றி கூறியாக வேண்டும். இல்லை தமையா, தாங்கள் முனிவரிடம் நாம் யார் என்பதை பற்றி எதுவும் கூறக்கூடாது. காரணம் என்னவென்றால் எப்பொழுதும் ஒரு பாலகன்தான். அவன் யாருடைய புதல்வனாக இருந்தாலும் சரி, நான் என்னுடைய அன்பு மற்றும் கருணையினால் தான் முழுமுதற் கடவுளாகியுள்ளேன். நான் மகாதேவரின் புதல்வன் என்பதற்காக அல்ல. தாங்கள் கவலைப்படாதீர்கள் தமையா. முனிவர் மீண்டும் வந்த பிறகு நான் அவரை அன்புடன் உபசரிப்பேன். அவருக்கு உண்ண மோதகத்தையும் அளிப்பேன். நிச்சயமாக அவருடைய கோபம் குறைந்துவிடும் தமையா. மேலும் தாயார் மற்றும் தந்தையாரின் தவமும் கலையாது. முனிவர் சாந்தமடைய வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கின்றேன்.
மோதகம் அனைத்தும் தயாராக உள்ளது. இதை முனிவர் வந்தால் உண்ண வேண்டியதுதான். இருவரும் இன்னும் இங்கேதான் இருக்கிறீர்களா? நான் மீண்டும் வரும் பொழுது நீங்கள் இருவரும் இங்கே இருக்கக்கூடாது என்று மிக தெளிவாக கூறி சென்றிருந்தேன். முனிவரே, இனி ஒரே ஒரு வழிதான் உள்ளது. நாம் மூவரும் ஏதும் செய்யாமல் இருப்பதற்கு பதிலாக இந்த மோதகத்தை உண்ணலாமே. இந்தாருங்கள் முனிவரே, நான் எனது இந்த கைகளால் மோதகத்தை செய்துள்ளேன். என்ன செய்து விட்டீர்கள் முனிவரே? நான் எவ்வளவு அன்புடன் இந்த மோதகத்தை செய்தேன். ஆனால் தாங்களோ? சிறுபாலகா, நான் இங்கு கைலாயத்தில் மோதகத்தை உண்டு ஓய்வெடுக்க வரவில்லை. நான் முக்கிய காரணமாக மகாதேவரை சந்திக்க வந்துள்ளேன். என் வழியிலிருந்து விலகிச் சென்று விடு. இல்லை என்றால் நீ என் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியது வரும். அது நடக்காது என்று தங்களுக்கு எப்பொழுதோ கூறிவிட்டேன். நான் வாக்குக்கு கட்டுப்பட்டுள்ளேன். நான் எந்த சூழ்நிலையிலும் அளித்த வாக்கை மீற மாட்டேன். பாரு பாலகா, அப்படி என்றால் உனக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. என்னுடன் யுத்தம் செய்.